ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது குழி பணியாரம், அப்புறம் ஒரு தக்காளி கார சட்னி. இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மாவுக்கு ஒரு டம்ளர் புழுங்கரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி, அதுக்கப்புறம் அதுலேயே அரை டம்ளர் உளுந்து, அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு, ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் அதை 8 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும், புளிக்க வைக்கணும் 8 மணி நேரம். அப்புறம் அதில் நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம். நீங்கள் எவ்வளோ எடுத்துனீங்களோ தகுந்தபடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா தான் இது, ஆனால் சிகப்பாக இருந்தது, சரி கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு இதை போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுனா போகிறோம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு போட்டிருப்போம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது மூணுத்தையும் தாளித்து இதெல்லாம் நல்லா வதக்கிண்டு கடைசியில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தொட்டுக்க கார சட்னி, தக்காளி கார சட்னி. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ அது இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துட்டுருக்கேன், ஒரு பேடகை மிளகையும், ஒரு நம்ம சாதா மிளகாயும் காரத்துக்கு வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு துளியூண்டு புளி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் திரும்ப பாடுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தாளித்து கொட்டும் இல்லையா, அதில் கடைசியில் கருவேப்பிலை போடணும். இதுதான் நம்மளுக்கு இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். பணியார மாவுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதோட நீங்கள் கேரட்டு, குடமிளகா இதெல்லாம் வேணும்னா, காய்கறி குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் முக்கால்வாசி இதுவாகட்டும். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு போகிறோம், அவ்வளோதான். நம்மளோட கார சட்னிக்கு எடுத்து வச்சுருந்ததெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், மிளகா, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. இதோட சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன். ஃபுல் சின்ன வெங்காயத்தில் பண்ணினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். சட்னிக்கு உண்டானது நல்லா வதங்கி எடுத்து இது இப்படியே இருக்கட்டும். இந்த மாவுக்கு வேண்டியதெல்லாம் தாளிச்சாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே அந்த சட்னிக்கு அரைச்சது ஆறட்டும். அது நம்ம பண்ணின்னு வரலாம். அது ஆறின உடனே அதை அரைக்கணும், அவ்வளோதான். இந்த பணியார சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 சைஸு வர அளவுக்கு விடுங்க மாவு. அடுப்பு கொஞ்சம், அதாவது ரொம்பவும் பெருசு வேண்டாம், ரொம்பவும் சின்னதாகவும் வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இது வேகட்டும். இது 3/4 வெந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், அதை திருப்பி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா இந்த மாவெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுது, திருப்பி போட்டோம்னா ஃப்ளாட் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டோம்னா 2 பக்கமே உப்பிண்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விடலாம். அது ஈஸியாக திருப்ப வரும், ஒன்றும் இது இல்லை. இந்த பாருங்க, அவ்வளோதான், நல்லா குண்டாகவே வருது. அப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த சைடும் நல்லா வேகட்டும். அவ்வளோதான். அதுக்கு ஒரு குச்சி கொடுப்பா, அந்த குச்சி இருந்தால் அதில் திருப்பலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டும் நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா செவந்து வேகட்டும். வெந்த உடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட குழி பணியாரம் ரெடி ஆகிடுது. எடுக்கிறச்சே பார்த்து ஜாக்கிரதையாக எடுங்கோ, ஏன்னா அதில் எண்ணெய் இருக்கிறதுனால எண்ணெய் தெரிக்கும். ஆனால் ஈஸியாக எடுக்க வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு டைம் நம்ம எண்ணெய் விட வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி அதில் எண்ணெய் இருக்குது. முதல் தடவை தான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விடணும். இப்போ நம்மளோட செட்டிநாடு குழி பணியாரம் ரெடி. இப்போ அந்த சட்னிக்கு அரைச்சி வச்சதெல்லாம் ஆறி இருக்கும், அதை அரைச்சின்னு வந்துடலாம்.
சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு, அதில் தாளிப்பும் கொடுத்தாச்சு. ஸோ நம்மளோட ஐட்டம் இன்றைக்கி ரெடி. செட்டிநாடு குழி பணியாரம், செட்டிநாடு கார சட்னி. அது லைட் எஃபெக்ட்னால கொஞ்சம் கலர் டல்லாக தெரியுது சட்னி. பட் ஆக்சுவலாக நேராக பார்க்கும்போது நல்ல ரெட்டிஷாக இருக்குது. நல்ல சாஃப்டான, மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அது பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னியும் பணியாரமும் ரெடி. அவ்வளோதான். Thanks for watching my channel and subscribe me please. Thanks a lot.